என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா வந்து இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, இன்னைக்கு என்ன மேப் பார்க்க போறோம் அப்படின்னா 34வது மேப்பு, 33 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்தராக பார்க்குறதா இதான் ஃபர்ஸ்ட் மேப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா ஆர்டராக பார்த்துட்டு பாருங்க. இந்த மேப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா ஆற்றல் வளம் சார்ந்த நிறுவனங்கள். ஆற்றல் வளம் சார்ந்த நிறுவனம் அப்படின்னா ஆற்றல் என்ன, இயற்கையாக கிடைக்கணும், நிலக்கரி, அதுக்கப்புறம் சூரிய சக்தி, காற்று, நீர்மின் சக்தி, இந்த மாதிரி இருக்கிறதா வந்து ஆற்றல் வளங்கள் சொல்லுவாங்க. இது இந்த மேப்ல என்ன பார்க்க போனோம்னா நிறைய டைம் நம்ம கேட்க கொஸ்டின்ஸ் வந்து, அதாவது ஒரு நிறுவனத்தை கொடுத்து அது எந்த இடத்துல இருக்கு, எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்குறாங்க. அதனால இந்த மேப்ஸ்ல ஃபுல்லாக வந்து எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து மாநிலங்கள் வயசா போயிடலாம். வெஸ்ட் பெங்கால் எடுத்தோம் அப்படின்னா இந்திய நிலக்கரி நிறுவனத்தோட தலைமையகம். இந்திய நிலக்கரி நிறுவனத்தோட தலைமையகம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தால இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன, இந்திய நிலக்கரி நிறுவனத்தோட தலைமையகம் மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தால இருக்கு. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இயற்கை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். அதுக்கடுத்து தேசிய காற்றாட நிறுவனம் சென்னை. ஓகேவா? முதல்ல என்ன பார்த்தோம், இந்திய நிலக்கரி நிறுவனத்தோட தலைமையகம் மேற்கு வங்காளம் கொல்கத்தா. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா சென்னையில் என்னது, தேசிய காற்றாலை நிறுவனம், அதோட தலைமையகம் இருக்கு. அதுக்கடுத்து இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். காற்றாலை நிறுவனம் இருக்கா, அப்ப தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலேயே அதிக காற்றாலை கொண்ட மாநிலம் சொல்லுவாங்க. இந்தியாவில் அதிக, இது ஒரு டைம் கேட்ட PYQ கொஸ்டின், இந்தியாவில் அதிக காற்றாலை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. அது எந்த பகுதி அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பந்தல் பெருங்குடி அப்படிங்கிற பகுதி தான் வந்து அதிக காற்றாலை கொண்ட பகுதின்னு சொல்றாங்க. உலகிலேயே அதிக காற்றாலை பண்ணை கொண்ட இது வந்து பெருங்குடியில தான் இருக்கு. ஓகேவா? இப்போ 2 தான் பார்த்துருக்கோம். நிலக்கரி நிறுவனத்தோட தலைமையகம் மேற்கு வங்காளம் கொல்கத்தா. 2வது வந்து தேசிய காற்றாலை நிறுவனம் தமிழ்நாடு சென்னை. முடிஞ்சா? அதுக்கடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து 3வது அணுமின் சக்தி நிலையம். அணுமின் சக்தி நிறுவனத்தோட தலைமையகம் மகாராஷ்டிரா மும்பை. கொல்கத்தா, சென்னை, மும்பை 3மே பெரும் வணிக தலங்கள் சொல்லுவாங்க. கொல்கத்தா, சென்னை, மும்பை இந்த 3 பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நிலக்கரி, இதுல வந்து காற்றாலை நிறுவனம், இதுல வந்து என்ன இருக்கு, அணுமின் சக்தி இருக்கு. ஞாபகம் வச்சுக்கலாம். 3 முடிஞ்சா? அப்படி அணுமின் முடிஞ்சுன்னா அப்படியே மேலே போனால் அனல் மின் ஸ்டார்ட் ஆகும். தேசிய அனல்மின் நிறுவனம் புதுடில்லி தான் இது தேசிய அனல்மின் நிறுவனம். அதுலேயே வந்து இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா சூரிய சக்தி நிறுவனம். 3மே டெல்லியில தான் இருக்கு. சூரிய சக்தி நிறுவனத்தோட ஹெட் குவார்டர்ஸ், இயற்கை எரிவாயு நிறுவனத்தோட தலைமையகம், தேசிய அணுமின் நிறுவனம் அங்கதான் இருக்கு. இப்போ அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? கொல்கத்தா, சென்னை, மும்பை 3ல கொல்கத்தா என்ன பார்த்தோம், இந்திய நிலக்கரி நிறுவனத்தோட தலைமையகம் இருக்கு. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா சென்னையில் தேசிய காற்றாலை நிறுவனம். அப்படியே இங்கே மும்பை போனோம் அப்படின்னா தேசிய இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தோட தலைமையகம் இருக்கு. அணுமின் முடிஞ்சுன்னா மேலே டெல்லியில் அனல்மின் ஸ்டார்ட் ஆகுமா? அப்போ இந்தியா அனல்மின் நிறுவனம் வந்து டெல்லியில் இருக்கு. அனல்மின் முடிஞ்சு அப்படின்னா அணுமின் அப்படிங்கிற இயற்கை எரிவாயு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்தோட தலைமையகம். அப்போ இதெல்லாமே இயற்கையாக கிடைக்கிற மூலம் ஃபர்ஸ்ட் எடுத்து சூரிய சக்தி தான். அப்போ சூரிய சக்தி நிறுவனம் எங்கே தான் இருக்கு, தலைமையகம் டெல்லியில தான் இருக்கு. முடிஞ்சா? அதுக்கடுத்து 2 கம்பைண்டாக பார்த்துடலாம். நீர்மின் சக்தி, இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் வந்து ஹரியானால ஃபரிதாபாத் அப்படிங்கிற பகுதியில் இருக்கு. எங்க? ஹரியானால ஃபரிதாபாத்ல. இங்கே சூரிய சக்தி முடிஞ்சு அப்படின்னா இங்கே நீர்மின் சக்தி. அப்போ வந்து இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் வந்து ஹரியானால ஃபரிதாபாத்ல இருக்கு. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம், இதுக்கு ஒரு டைம் கேட்ட PYQ கொஸ்டின், இந்தியாவோட முதல் நீர்மின் நிலையம் எங்க இருக்குன்னா டார்ஜிலிங். எங்க? மேற்கு வங்காளம் டார்ஜிலிங் அப்படிங்கிறது. நெட் அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? 3 பெருநகரங்கள் அப்படின்னா சென்னை, மும்பை, கொல்கத்தா. மும்பையில் என்ன பார்த்தோம், இந்திய நிலக்கரி நிறுவனத்தோட தலைமையகம். அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம் சென்னையில் தேசிய காற்றாலை நிறுவனம்,
அதுக்கடுத்து இப்போ இங்கே மும்பை போனோம் சொன்னால் மகாராஷ்டிரா மும்பை மாநிலத்தில் இந்திய அணுமின் சக்தியோட நிறுவனத்தோட தலைமையகம். அணுமின் முடிஞ்சுன்னா டெல்லியில் என்ன ஸ்டார்ட் ஆகும்? அனல்மின் சக்தி ஸ்டார்ட் ஆகும். இந்திய தேசிய அனல்மின் சக்தி வந்து நிறுவனம் வந்து டெல்லி. அனல்மின் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து என்னது? இயற்கை எரிவாயு நிறுவனத்தோட தலைமையகம். அப்படியே அது முடிஞ்சிச்சு அப்படின்னா கீழே வந்து இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தோட தலைமையகம். அது முடிஞ்சிச்சா? அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்னது? சூரிய சக்தி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஹரியானால ஃபரிதாபாத் அப்படிங்கிற பகுதியில் என்ன இருக்கு? இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் வந்து இருக்கு. அது முடிஞ்சா அப்போ வந்து நீர்மின் சக்தி முடிஞ்சு. அப்போ இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் டார்ஜிலிங் அப்படிங்கிற பகுதியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்காக பாயிண்ட் வந்து இந்தியாவில் அதிக காற்றாலை கொண்ட மாநிலம் வந்து தமிழ்நாடு. இந்தியாவில் இது ஒரு டைம் கேட்ட பிஒய் கொஸ்டின். இந்தியாவில் அதிக காற்றாலை கொண்ட மாநிலம் எது? தமிழ்நாடு. அதுக்கடுத்து வந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி அப்படிங்கிற பகுதி தான் வந்து உலகிலேயே அதிக காற்றாலை பண்ணை கொண்ட மாவட்டம் சொல்கிறாங்க. எந்த பகுதி அப்படின்னா முப்பந்தல் பெருங்குடி பகுதி. ஓகேப்பா, இந்த மேப் யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட்ப்பா. தேங்க்யூ.